வணக்கம் உறவுகளே. பொதுவாக தமிழ் சினிமாவில் என்னவென்றால் சரியான முறையில் அந்த சினிமாவை எடுத்து எடிட்டிங் செய்து அது சினிமாவின் அவுட்புட் ஆனது நமக்கு பார்க்கும்போது சில இடங்களில் பார்த்தவுடன் ஒரு லாஜிக் குறைபாடு மிஸ்டேக் இருக்கும். அவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலில் நாம் பார்க்கும் போகும் படம் இடியட் மூவியில் கிளைமாக்ஸ் சன்னில் சாமியார் ஒரு சுவாரில் இடிக்கும் போது அவர் மூக்குலில் இருந்து ரத்தம் வரும் அந்த இடத்தில் கவனமாக பார்த்தால் ஒரு சீனில் 2 பேர் அந்த ஃப்ரேம்லில் இருப்பார்கள். அந்த சினிமா ஒர்க் அசிஸ்டன்ட் அவர் நன்று கவின்கால் நண்பர்களிலே. இங்கேயும் உன் வேலையை இரண்டாவது நாம் பார்க்கப் போகும் காட்சி நண்பன் படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவின் காட்சி. அதில் ஜீவா குளியலறையில் இருக்கிறார். இந்த காட்சியில் எஸ்.ஜே. சூர்யாவின் தந்தை சாம்பலிக்கு ஒரு ஜாடியின் பாட்டிலின் மூடி கழன்று விழுகிறது. இருப்பினும் எஸ்.ஜே. சூர்யா விஜய் பற்றி பேசும்போது பாட்டிலின் மூடி அப்படியே இருக்கிறது. அது எப்படி திமிங்கிலம்? மூன்றாவது நாம் அடுத்து பார்க்கப் போற படம் நகரம். வடிவேலுவும் சுந்தர் சியும் முதல் தடவை சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்புறம் வடிவேலு அவர்கள் சுந்தர் சியை நீ என் ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லுவேன். அப்புறம் வடிவேலு ஆட்டோவுல ஏறும்போது ஒரு சுவரில் ஒட்டப்பட்ட ஒரு படம் போஸ்டர் கச்சேரி படத்தின் போஸ்டரை காட்டும் ஒரு லாங் ஷாட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்க. போலாம். நாம் பார்க்கப் போகும் 4வது படம் சம்சாரம், அதாவது மின்சாரம். கூடுதலாக அவள் சுமங்கலி என்ற மற்றொரு படத்தின் போஸ்டரும் இந்த படத்தின் போஸ்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, தயவுசெய்து அதை கவனியுங்கள். போஸ்டரை இணைப்பவர்கள் அந்த படத்தின் இயக்குனர். அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு சிறிய விளம்பர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். ஐந்தாவது நாம் பார்க்கும் போகும் படம் நான் பெத்த மகனே. திரைப்படத்தில் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் போஸ்டர் ஒட்டியிருக்கும். இது முன்னாடி படத்தின் போஸ்டரை ஆகும். இதையா கவனிக்குமா உறவுகளே? நன்றி உறவுகளே. சேனலை மறக்கம் சப்ஸ்கிரைப் செய்யவும்.